Hi, welcome back to my channel Vijay Vista Life Unscripted. Sorry, first of all, last week வந்துட்டு என்னால vlog upload பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு ஆதிக்கு வந்து ஃபுல்லா ஃபீவர், கோல்டு, காஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெங்களூர்ல பாத்தீங்கன்னா வெதர் வந்துட்டு இன்னுமே ரொம்ப வேர்ஸா தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படியே ஃபிங்கர்ஸ் கையிலலாம் வந்துட்டு அப்படியே ட்ரை ஸ்கின் ஆகி கிராக் ஆயிடுச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வந்துட்டு நம்ம இந்த கோல்டு கிளைமேட்ல இப்போ ரொம்ப சாக்ஸு, உல்லன் கோட் அந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் ரொம்ப நேரம் போட்டிருந்தோம்னா இல்லை ஸ்லிப்பர்லாம் வியர் பண்ணியிருந்தோம்னா நம்ம பாடியிலே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து பில்டப் ஆயிருக்கும். ஸோ நம்ம எங்காவது டச் பண்ணோம்னா சொல்லிட்டு நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஆக்சுவலி ஆதி வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. என்னன்னா உடம்பு சரியில்லாத குழந்தைங்களை பார்த்துக்கிற அம்மாங்கள்லாம் வந்துட்டு தே ஆர் லைக் அ பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கும் ஆக்சுவலாக என்னன்னா எனக்குமே உடம்பு சரியில்லை, ஒரு மைல்டு ஃபீவர் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. பட் ரெஸ்டே இல்லை. நைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தி வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்க லேட் ஆயிரும். நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லைனா வீட்டு ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், இல்லை மொபைலில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பேன். போய் தூங்கலான்னு நான் போற டைம்ல இருந்து ஆதி வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாகவே இருப்பான். ஏன்னா நோஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கு இல்லையா, அதனால பார்த்தீங்களா. இது வந்து டாட்லர் மாம் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்க 2 பேர்த்த வச்சு எடுத்துடலாம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் நான் எவ்வளவு போராடுறேன்னு பாருங்க. ஓகே சரி பேபி, எனக்கு போய் பால் எடுத்துட்டு வா. போ பால் எடுத்து நீ உட்காந்துக்கிறியா? பால் எடுத்துட்டு வரியா? பால் இப்போ வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் சொல்றான். சில சமயம் ஏதாவது ஒரு வேர்டை வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பான். அது என்னன்னு எனக்கு புரியாது. அது என்னன்னு நான் அதை கண்டுபிடிச்சு அவனுக்கு அதை எடுத்து கொடுக்கற வரைக்கும் அதை வந்து அவன் சொல்லிட்டே தான் இருப்பான். இந்த vlog பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவல் சாட் உங்களோட, அவ்வளவுதான். ஓகேயா? ஐயோ இன்னொன்னு சோதிக்காதீங்கடா. இந்த மாதிரி வடிவேல் டயலாக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இன் பிட்வீன் இந்த வீடியோல வந்து எடிட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே என்னோட சிச்சுவேஷனை பார்த்து இடையில வந்துட்டு இந்த மானே தேனை பொன்மானை மாதிரி வடிவேல் டயலாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பேபி இப்ப இவனுக்கு இந்த கேமராவை வந்து உடைக்கணும், அதுதான் இவன் டார்கெட். ஏன்டா பாரு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஓகே இது பேபி. A few moments later. ஸோ ஃபைனலி பல டேக் அப்புறமா ஆதியை தூங்க வச்சுட்டு தான் என்னால் வந்துட்டு வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. இந்த 2 வீக்ஸ் வந்துட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும். அதுவும் வந்துட்டு ஆதிக்கு வந்துட்டு உடம்பு எப்போ ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சரி ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்கு. நானும் ஹோம் ரெமிடிஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும். ரீசன்ட் டேஸாக வந்துட்டு நான் நிறையா வீடியோக்கு ஒரு வீடியோ பண்ண மாட்டார். எனக்காக ஒரு டீ போட்டு வந்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். நல்லா இருக்கு, தேங்க்யூ. அதாவது பையனை சமாளிச்சு தூங்க வச்சுட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணா அவங்க அப்பா வந்துட்டாரு. அவனால என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே என்னது கேட்பாங்க, நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இது வந்துட்டு ஒரு விஷயம் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் ரீசெண்ட் டேஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ உலகத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னா கைண்டாக இருக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் கைண்டாக இருங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி பேரண்ட்ஸ் கிட்ட, நியூ மாமா இருந்தாலும் சரி, டாட்லர் மாமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கைண்டாக இருங்க. ஏன்னா அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் நியூ பீப்புள் மீட் பண்ணுறது, இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பேர், நாட் ஆல் பட் கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டு என்னென்னா ஃப்ரீயாக தானே இருக்க, இது பண்ணலாம்ல அது பண்ணலாம்ல, ஏன் ஒர்க் போகலையா, ஏன் குவிட் பண்ணிட்ட. ஸோ நிறைய கொஷின்ஸ். ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஒர்க் போனாலும் சரி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வந்துட்டு இந்த சிக் லீவே கிடையாது. ஆஃபீஸில் கூட உங்களுக்கு பிரேக் கிடைக்கும், இங்கே அப்படி கிடையவே கிடையாது. அதுவும் வந்துட்டு டே ஃபுல்லாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அவனை பேம்பர் பண்ணி டேக் கேர் பண்ணிட்டு நைட்டு அகைன் வந்துட்டு தூக்கத்தில் மல்டிபிள் டைம்ஸ் இப்போ உடம்பு சரியில்லைன்னா அடிக்கடி குழந்தைங்க எந்திரிப்பாங்க, அதையும் டேக் கேர் பண்ணிட்டு நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு அது எந்த சைடு போயிட்டு இருக்குன்னே தெரியாது. இதுல வந்து இத்தனையும் பண்ணிட்டு இருக்கமே, நம்மளுக்கு ஒரு பிரேக் இல்லைன்னு சொல்லி எமோஷனல் ஹெல்த் அது வேற லெவல், அது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. சுத்தமா வந்துட்டு ஒரு
கம்ப்ளீட்லி லோ பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பேரண்ட்டை பார்த்து நீங்க சும்மா தானே இருக்கீங்க, இதை பண்ணலாம்ல அதை பண்ணலாம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு கூட தெரியல. பார்த்திட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன சொல்லுவான், இக்னோர் பண்ணிடு. இக்னோர் எனக்கு எப்படி பண்றதுனே தெரியல. எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இக்னோர் பண்ண, ரொம்ப சிம்பிள்னு. பட் அது எப்படின்னே தெரியல. தயவு செஞ்சு அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பா நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். டீ ஆறிடுது, ஒரு வாய் குடிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இந்த சேனலோட பர்பஸ் என்ன? ஓகே, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ட்ராவல் கண்டென்ட்லாம் போடணும் அப்படிங்கிற எய்ம், அதுக்காக தான் வந்துட்டு இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். மேரேஜுக்கு முன்னாடியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு சோலோ ட்ரிப் ஊட்டிக்கு போயிருந்தேன். அதுவும் 2 days தான் போயிட்டு வந்தேன். மேரேஜ்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணி ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா என்னால் விளாக்ஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. அந்த ஐடியாவும் இல்லை, ரொம்ப பிஸியாக போயிடுச்சு லைஃப். ஸோ ஃபைனலி வந்துட்டு இப்போது இந்த சேனல் வந்துட்டு என்ன பர்பஸ்னா, ஒரு மாம் லைஃப், ஒரு டாட்லர் மாம் கண்டென்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் விளாக் மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் போகிறோம்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், ஐட்டனரிலாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டே ஆப்ஷன்ஸ் எப்படி தேடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சேனலில் நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. சாரி, பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாம் அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கேஷுவல் டாக்காக நான் பேசுகிறேன்னா கூட, நான் புலம்புறேன்னா கூட அதில் ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், ரியாலிட்டியில் நடக்குதுன்னு அட்லீஸ்ட் நான் வெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஒரு மாமா இருக்கீங்கன்னா நீங்களும் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு வெண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கான்னு. அதுவும் என்னோட நியூ மாம் ஸ்டோரிஸ், போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி ஸ்டோரிஸ்லாம் கேட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு அதை வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக மனசில் இருக்கிற அந்த ஆதங்கங்கள், என்னது மனசில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாமே அப்புறமா, இப்போ வந்துட்டு கொஞ்சம் நிறையா கேஷுவலான விஷயங்கள் அதெல்லாமே நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய கான்டென்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி கேஷுவல் ஒரு காஃபி டாக் மாதிரி, காஃபி வித் டிடி மாதிரி, டீ வித் விஜய் விஸ்டா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நிறைய பிளான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் ஓப்பனாக பேசலாம். ஒரு மாம் லைஃப், அதுவும் ஒரு ஹோம் மேக்கர் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த vlog வந்துட்டு ஒரு ஷார்ட் கேஷுவல் vlog தான். கண்டிப்பாக வந்துட்டு இனி ஃபர்தர் அப்லோட் பண்ணுற vlogs எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே தென், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். பாய். திஸ் இஸ் விஜய் மீனா ஃப்ரம் விஜய் விஸ்டாஸ் சேனல். ஓகே, லைஃப் அன்ஸ்கிரிப்டட். பாய்.